நம்ம மகளிர் நலம் பற்றியும் குழந்தைகள் நலம் பற்றியும் அதுல இயற்கை மருத்துவத்துல எப்படி குணப்படுத்துறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். மகளிர் நலம் அப்படின்னு வரும்போதே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்றது, அதாவது வயசுக்கு வர்றது. இன்னைக்கு வந்து 10 வயசு, இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை 6 வயசு குழந்தை வயசுக்கு வந்துட்டா. அப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ 6 வயசுல வயசுக்கு வந்தாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சரி, 18 வயசு எனக்கு தெரிஞ்சு வச்சவங்க 52 வயசு ஆச்சு, இது வரைக்கும் வயசுக்கு வரவே இல்லை, பியூபர்ட்டி அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம்? இதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணமா, இல்ல சத்து குறைபாடா? இத அந்த காலத்துல எப்படி வந்து சரி பண்ணாங்க, நம்ம இயற்கை மருத்துவத்துல இப்ப நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்திருப்பாங்க, ஆனா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 2 மாசம் வராம இருக்கும், அப்புறம் வரும். அப்படியே வந்துச்சுனாலும் ஓவரா ப்ளீடிங் இருக்கும். ஓவர் ப்ளீடிங் அப்படிங்கிறத விட சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு 5 நாளைக்கு இருக்காது, அப்புறம் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். இதுதான் இரகுலர் பீரியட்ஸ். அப்புறம் நிறைய வயிற்று வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும். அந்த டைம்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு லெத்தார்ஜினஸ், எந்த ஒரு வேலையை சுறுசுறுப்பா செய்ய முடியாம சில பேர் உருண்டு பெறல்ற அளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை மருத்துவத்துல எப்படி சரி பண்ணணும், இதுக்கெல்லாம் எனக்கு காரணம் அதை பார்க்கலாம். பொதுவா முதல்ல நம்ம வயசுக்கு வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய சடங்கு முறைகள், இப்ப யாராவது பெண் பிள்ளை பெற்றவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள தெரிஞ்சுக்கோங்க. கொடுக்க கூடாத உணவு முறைகள் என்ன, அப்போ இது எப்படி வந்து காரணமாகுது உங்களுடைய பெண் பிள்ளைகளை சீக்கிரமா வயசுக்கு வர்றதுக்கும் அதுக்கப்புறம் வயசு வர தள்ளி போறதுக்கும் எல்லாத்துக்குமே. சரி, இப்ப என்னெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே முதல்ல கொடுக்க வேண்டியது நல்லெண்ணெய். சுத்தமான எள் எண்ணெயை குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கணும். நல்லா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு எள்ளுல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து முழுமையா கிடைக்கும். சுண்ணாம்பு சத்து இருந்ததுனாலே போதுமானது, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நார்மலா சுரக்க ஆரம்பிச்சிடும். கருமுட்டையோட உற்பத்தி சரியா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய்க்கு தேவையான கருமுட்டைகளோட உற்பத்தி இருக்கும், வளர்ச்சி இருக்கும், ஹார்மோன்ஸ் தேவையான அளவுக்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னா எள் எண்ணெய், நல்லெண்ணெயை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். நல்லெண்ணெயை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே கால்சியம் டெஃபிஷியன்சி வராது. அது மட்டும் இல்ல, கருப்பட்டியில செஞ்ச பலகாரங்கள் கொடுப்போம், அது எல்லாமே சுண்ணாம்பு சத்து. அப்போ கருப்பட்டியில செஞ்ச பலகாரங்கள், கருப்பட்டி பணியாரம் அப்படிலாம் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் புட்டு, ஆவையில வேக வச்ச உணவு, சுலபமா ஒரு உணவு கொடுப்போம். அதுவும் அரிசி மாவுல செஞ்சது எல்லாம் போட்டுக்கும். இதுதான் அந்த காலத்து பாரம்பரிய. பச்சை முட்டையை வந்து உடைச்சி குடிக்க சொல்லுவாங்க. உளுந்தங்களி சாப்பிட சொல்லுவாங்க. உளுந்தங்களி தினமுமே ஒரு 10 நாளைக்குன்னா 10 நாளைக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அப்படி சாப்பிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு இடுப்பு எலும்புகள் பலப்படும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறையாம பார்த்துக்கும். அப்படி முதல்ல வயசுக்கு வரும்போதே நம்ம வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு தேவையான தூண்டி விடக்கூடிய உளுந்த வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உளுந்த களி, உளுந்து வடை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க அவங்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டெஃபிஷியன்சி வராது, இடுப்பு எலும்புகள் கருமுட்டைகளோட வளர்ச்சி பாதிக்காது, பலம் கிடைக்கும். இதனால வந்து உளுந்த களி கொடுத்து இப்பவும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதையெல்லாம் நீங்க எந்த காலகட்டத்திலையும் பண்ணலாம். அதோட சேர்த்து பச்சை மட்டை, எண்ணெய் மட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தாய் மாமாவை கூப்பிட்டு ஒரு வீட்டோட ஒரு மூலையில கட்டி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அப்படியே கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில வாசல்ல வந்து பச்சை மட்டை, வாழை மரத்தெல்லாம் நட்டு வைப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, தென்னை மரத்தினுடைய அந்த கீற்று இருக்கு இல்லைங்களா, அதுல பெண்ணி வச்சிருக்கக்கூடிய அதை தடுக்கணும்னு சொல்லுவோம். அது அந்த மட்டையை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி வைப்பாங்க. அதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணை
வயசுக்கு அந்த பெண்ணை உட்கார வைப்பாங்க. எதனால? மெனோகோலின் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து வயசுக்கு வரும்போது, அதாவது மாதவிடாய் சமயத்துல நம்ம உடம்புல அப்படி ஒரு என்சைம் சுரக்குது. இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அளவுக்கு அதிகமான சூட்டை ஏற்படுத்துறது மட்டும் கிடையாது, இது இந்த டைம்ல நம்ம அப்பளம், ஊறுகாய் மாதிரி கெட்டு போகாத பொருள் என்ன பண்ணலாம், இந்த டைம்ல நம்ம செய்யும்போது கெட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க சமைக்க கூடாது. மாதவிடாய் சமயத்துல அரிசி பருப்பு. அப்போ வீட்டுல வந்து அப்போ பொதுவா வச்சிருக்கக்கூடிய ஒரு முட்டையா வச்சிருக்கக்கூடிய அரிசியில கை வைக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா புழு வச்சிடும். அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க. அந்த மாதவிடாய் சமயத்துல அந்த பெண்கள் வந்து வரப்புல நடந்து போனா கூட பயிர் கருகி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கெட்டு போகாத உணவுப் பொருள் கெட்டு போகும் அண்ட் அதனுடைய தன்மை மாறி போகும், புல் பூண்டு பயிர்கள் அழிஞ்சு போகும். அந்த அளவுக்கு மினோகுலின்ங்கிற அந்த என்சைம் ரொம்ப மோசமான நச்சுத்தன்மை வாய்ந்த சூடான ஒரு என்சைம். இது சுரக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமான சூட்னால நமக்கே ஒரு மாதிரியா உடம்புல சூடாகி ஒரு இரிட்டேஷன், டென்ஷன், படுத்துக்கலாம் போல. இப்ப சாதாரணமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுரம் மாதிரியோ இல்ல அப்படின்னு சொன்னா வெளியில போயிட்டு வந்தா உடனே ஒரு இரிட்டேஷன் இல்லையா, உடம்புல வந்து டெம்பரேச்சர் இருக்கும்போது. இப்போ பீரியட்ஸ் டைம்லயும் அதேதான் நடக்கும். ஒரு இரிட்டேஷன், சூடு, அளவுக்கு அதிகமான சூடு உடம்புல வரும்போது நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சூட்டை நம்ம தணிக்க கூடாது. அந்த டைம்ல தணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் சொன்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து உடம்பு சூடு கம்மியாகாம பாத்துக்கணும். அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 9 நாட்களுமே குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் முதல்ல வந்த உடனே முட்டையை கொடுப்பாங்க, நல்லெண்ணெயை கொடுப்பாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உளுந்த களி கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை அந்த ஓலை பின்னி அதுக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. அப்ப அந்த ஓலை என்ன பண்ணும், அந்த மினோகுலின் என்சைம்னால வெளியில வரக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த என்சைமையும் அந்த எனர்ஜியையும் அந்த காற்றையும் என்ன பண்ணா அது உள்ள எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா மற்ற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கும். சோ இந்த பச்சை மட்டை கட்டுறதுக்கு காரணம் அதுதான். நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த என்சைம் இது நம்ம மற்ற யாரையும் பாதிக்க கூடாது, வீட்டுல பரவக்கூடாது. அண்ட் அந்த பெண்ணையே கூட வீக்கா இருப்பாங்க, அப்ப அவங்களை பாதிக்க கூடாது. என்ன பண்ணுறது, இதை வந்து கட்டி வைப்பாங்க. சரி, இப்படி கட்டி வைக்கிறது மூலமா என்ன நடக்குது, அப்போ அது பாதுகாக்கப்பட்டு அது நினைச்சேன்னா அது அப்படியே இருக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல இனிமேலாவது முதல்ல உங்க பெண் வந்து வயசுக்கு வர்றாங்கன்னா எப்படி அப்பார்ட்மெண்ட்ல கூட நிறைய பேருக்கு நாங்க சொல்லி அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. காரணம் அந்த குழந்தைக்கும் நல்லது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சோ பச்சை மட்டை கட்டி ஓலை கட்டி அந்த உட்கார வைக்கிறது. ரெண்டாவது இந்த மாதிரியான உணவு முறைக்கு கொடுக்குது. மூணாவது கண்டிப்பா மாதவிடாய் முழுவதுமா தீர்ற வரைக்கும் கண்ணுல நீங்க அந்த கழிவுகள் ரத்தப்போக்கு பாக்குற வரைக்கும் தலைக்கு உடம்புக்கு தண்ணி ஊத்தக்கூடாது. சும்மா கழுவிக்கலாம், பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிக்கலாம், எந்த வேலையும் செய்யக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ குளிக்காம இருந்தாதான் உடம்புல சூடு அப்படியே இருக்கும். சூடு அப்படியே இருந்தா கர்ப்பப்பையில கழிவுகள் முழுமையா வெளியேறும். அதனால மாதவிடாய் காலத்துல குளிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நிறைய பேர் காலைல தெரிஞ்ச உடனே போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குளிச்சிடுறாங்க. நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், பச்சை மட்டையை கட்டுறோம், இந்த மாதிரி உணவு முறையில நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நமக்கு எந்த வேலையும் செய்யாம இருந்தாதான், நம்ம முழு ஓய்வு எடுத்தாதான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில போய் கழிவுகள் முழுமையா வெளியேறும். குளிக்காம ரெஸ்ட் எடுக்கணும். நம்மளோட வேலை பாத்ரூமுக்கு போறது, நம்ம அந்த ரத்தப்போக்கு வந்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய துணியை துவைச்சு வளர்த்துறது, இது மட்டும்தான் நம்மளோட வேலை. வேற எந்த வேலையும் கிடையாது. தனியா பாய் கொடுத்துருவாங்க, அதுவும் போற பாய். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை தணிக்கக்கூடியது. அதனால கோரப்பாயில தான் படுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு தட்டு டம்ளர் கொடுத்துருவாங்க சாப்பிடறதுக்கு. நம்ம தனியா என்ன பண்ணுவாங்க வச்சுக்கிட்டு நம்ம அதாவது சாப்பிட்டு அதை கழுவிட்டு நம்ம பேசாம ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளவுதான். இதை வந்து தவறாக இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒதுக்கி வச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க, அடிமைப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தை மீறி, இந்த ஆரோக்கியமான கலாச்சாரத்தை, அறிவியல் சார்ந்த கலாச்சாரத்தை மீறி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வண்டியில போறது, டூர் போறது, செவரு ஏறது, அங்க போறது, இங்க போறது, நிறைய எல்லாம் டிவியில காமிக்கிறாங்க. நம்மளும் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் அதை பண்றாங்க. ஈவன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. நம்ம யோகாவே அந்த டைம்ல பண்ணாதீங்க, பரவாயில்ல, வாழ்நாள் முழுக்க எத்தனையோ நாள் பண்ணாம போறீங்க, இந்த 3 நாள் பண்ணாம விடுங்க, மத்த நாள்லாம் பண்ணுங்க, தவறு இல்லை. கண்டிப்பா ஓய்வு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சீக்கிரத்துல அந்த கழிவுகள் வெளியேறி நீங்க சீக்கிரமா ஃப்ரீ ஆயிடலாம். சோ இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்.
பீரியட்ஸ் கண்ணில் பாக்குற வரைக்கும் குளிக்கவே கூடாது. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயமா தலையிலிருந்து கால் வரைக்கும் 4 நாள் கிழமையெல்லாம் பார்க்க கூடாது. நல்லெண்ணெயை தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சுடுதண்ணியில குளிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது மாதவிடாய் காலத்துல. இது முதல்ல வயசுக்கு வந்த மட்டும் கிடையாது. வயசுக்கு மெனோபஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நிக்கிற வரைக்கும், மாதவிடாய் நிக்கிற வரைக்கும் எல்லா பெண்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறை. அண்ட் இதை ஒரு காரணமா வச்சுதான் நம்மளுடைய அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரள மாநிலத்துல முதலமைச்சர் என்ன சட்டம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சு. முதல் நாள், மாதவிடாயின் முதல் நாள் எந்த பெண்களுக்கும் ஊதியத்துல கட் பண்ணக்கூடாது, அவங்க லீவ் எடுத்துக்கலாம், பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா கேட்கறது. நம்ம நாட்டிலயும் சீக்கிரம் வரும். நம்பலாம். எல்லா பெண்களும், குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க முதற்கொண்டு தேவைப்படுறவங்க ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம், லீவ் எடுத்துக்கலாம். வேலைக்கு போறவங்க ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். அது லாஸ் ஆஃப் பே வராது, அது ஆப்சென்ட்ல கணக்கு வராது. இது சட்டமே நிறைவேறிடுச்சு. இந்த மாதிரி இது ஏன் அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா, நல்ல முதல் நாள் ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டாலே பெண்களுடைய உடம்புல கழிவுகள், கர்ப்பப்பை கழிவு முழுமையா வெளியேறி கர்ப்பப்பை திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரும். சூடு அதிகமாகாது, கர்ப்பப்பையில எந்த ஒரு மற்ற பிரச்சனைகளும் வராம பாதுகாத்துக்கும். அப்படிங்கிறதுனால இதை அறிவுபூர்வமா சிந்திச்சு இதை ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. நம்ம எழுதப்படாத சட்டமா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். நாங்க நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு சொல்றோம், முதல் நாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ போக வேண்டாம், நல்ல ஓய்வெடுங்க. இது வாழ்நாள் முழுக்க பெண்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடியது. கேரண்டியா இது நிர்ணயம் பண்ணிடும், எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது, மாதவிடாய் காலத்துல பயன்படுத்தக்கூடாது டைட்டான லெகின்ஸ், டைட்டான ஜீன்ஸ் ட்ரெஸ்ல. அடுத்தது எலாஸ்டிக் பேண்டிஸ், நாப்கின்ஸ், பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நாப்கின்ஸ் பயன்படுத்தக்கூடாது, லெகின்ஸ் ஜீன்ஸ் பயன்படுத்தக்கூடாது, டைட்டான காற்றோட்டம் இல்லாத உடைகளை அணியக்கூடாது, எலாஸ்டிக் பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாதீங்க. பழைய பயன்படுத்தப்பட்ட பலமுறை துவைக்கப்பட்ட அந்த அது மேல கூடிய கரை சாயம் எல்லாம் போன ஒரு துணியை தான் என்ன பண்ணணும்னா இந்த மாதவிடாய்க்கு பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்துறதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க உடம்புல சூடு வெளியேறதுக்கு ஈஸியா இருக்கும். புது துணியா வச்சீங்க அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் லீக் கூட ஆகாது, அது அப்படியே ஒழுகி வந்துடும். நல்லா துவைச்ச, நல்ல பலமுறை துவைச்ச கரை போன ஒரு துணியை, சாஃப்டான ஒரு காட்டன் துணியை நம்ம மாதவிடாய்க்கு பயன்படுத்தும் போது அதுக்கு கிரகிக்கிற தன்மை நிறைய கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்னா ரத்தை போக்கை, நிறைய உதிரை போக்கை கிரகிக்கும். அப்போ லீக் ஆகாம இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுல எந்த ரசாயன கலவையும் கலர்ஸும் இல்லாததுனால உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை, இரிட்டேஷன்ஸ் வேற எந்த பிரச்சனையும் வராது. காற்றோட்டமா இருக்கும், காட்டன் துணியா இருக்கிறதுனால நல்லா காற்றோட்டமா இருக்கும். ஏற்கனவே பலமுறை பயன்படுத்திட்டீங்க, சாஃப்டா இருக்கும், இரிட்டேஷன்ஸ் இருக்காது. அண்ட் நல்லா துவைச்ச துணியா, நம்ம வீட்டுல நம்ம துவைச்ச துணி சுத்தமான துணியா இருக்கிறதுனால எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. அண்ட் இது அளவுக்கு அதிகமான ரத்த போகல உறிஞ்சி எடுக்கிறது இல்லை, இயற்கைக்கு மாறா உரியறது இல்லை. ஆனா நாப்கின்ஸ் அப்படி கிடையாது. இயற்கைக்கு மாறா ஈரப்பதம் உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் மற்ற ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா கிரகிக்கிற தன்மை உள்ள ரசாயன கலவைகள் தான் என்ன இருக்குன்னு அந்த நாப்கின்ஸ்ல இருக்கு. அதனாலதான் அதை பயன்படுத்துறதுனால ட்ரைனஸ் வருது, விஜைனல் சர்விசைட்டிஸ் வருது, அதாவது கர்ப்ப வாயில புற்றுநோய், கட்டி, எரிச்சல், புண், எல்லைப்படுதல், இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு காரணம் இந்த நாப்கின்ஸ் பயன்படுத்துறது. அண்ட் அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த துணி லீக் ப்ரூஃப். அப்போ அது பாலித்தீன் இருக்கு, இந்த பாலித்தீன் இருக்கிறதுனால சூடை நேச்சுரலாவே அது அதிகப்படுத்துது. அப்போ கர்ப்ப வாய் பகுதியில ஏற்கனவே சூடு இருக்குது, இதுவும் சேரும் போது ஒரு இரிட்டேஷன், உள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதத்துல உறிஞ்சு ட்ரை ஆக்கிடும், உலர்ந்து போயிடும். அப்ப கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாப்கின்ஸ் பயன்படுத்தக்கூடாது, காற்றோட்டம் இல்லாத உடையை அணியக்கூடாது. அதாவது ஜீன்ஸ், லெகின்ஸ் மாதிரியான உடைகள், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் பேண்டிஸ், இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் வருது, பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸஸ், இன்னர் வேர்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டாலே, இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் தவிர்த்திருந்தோம். நமக்கு ஒரு வாழ்க்கை முறையா இருந்துச்சு. என்ன வாழ்க்கை முறை? வயசுக்கு வந்துட்டாலே முதல்ல என்ன போடுவாங்க, ட்ரெஸ் கோட் என்னவா இருக்கும், தாவணி, பாவாடை, ஜாக்கெட், அதுதானே போட்டுக்கிட்டாங்க. அது ரொம்ப ஆசையா குழந்தைங்க எல்லாம் போட்டுப்பாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது
அவங்க மட்டும்தான் வயசுக்கு வந்தவங்க மட்டும்தான் போட்டுக்குவாங்க. போட்டுட்டு நல்லா 4 தெருவுல 4 நடந்துட்டு எல்லாருக்கும் ஷோ காமிச்சிட்டு வரும். அது பாரம்பரியம், அது ரசிக்கும்படியா இருந்துச்சு. எனக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி வியாதிகளை கொண்டு வருது. இது தெரியாமலே தவறுனே தெரியாம பல அம்மாக்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ கவுன் போட சொல்லுங்க, மிடி போட சொல்லுங்க, ஸ்கர்ட் போட சொல்லுங்க, லெகின்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் இப்பவே போட சொல்லி காற்றோட்டம் இல்லாத உடையே கொடுக்க வேண்டாம். இப்பவே வந்து பேண்டிஸ் எல்லாம் ரொம்ப எலாஸ்டிக் தன்மை உள்ளதை கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை பகுதியில இருக்கக்கூடிய பகுதியில அடிவயிற்று பகுதியில சூடு அப்படியே தங்கி போய் கர்ப்பப்பையில பல பிரச்சனைகளை கொடுக்குது. சரி, இப்ப உடையில நம்ம சொல்லிட்டோம். உடையில இதில் எடுத்துக்கூட உணவு முறைகள் சொல்லிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீஸா, பர்கர், கடையில வைக்கக்கூடிய பாக்கெட்ல அடைச்ச உணவுகள், ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்கள், கொக்கோ கோலா, பெப்சி, இந்த மாதிரி பல பேக்கெட் ஐட்டம்ஸ், கடையில விற்கக்கூடிய பொருட்கள், ரசாயன கலவை கலந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள பொருட்கள், உணவுப் பொருட்கள் சாப்பிடுறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் வருது, சீக்கிரமா வயசுக்கு வராங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வருது. சரி, அது மட்டும் இல்லாம வேற என்ன உணவு? முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் பிராய்லர் கோழி. இது ஒரு இயற்கையால விளைஞ்ச கோழி அல்ல, செயற்கையாக விளைவிக்கிற வளர்க்கக்கூடிய ஒரு கோழி. ஹார்மோன்ஸ் ஃபுட்டு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் உயிரோட இருக்கும். அதுக்கு சாப்பாட்டை போய் பொடிச்சு சாப்பிடவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உயிரினத்தை சாப்பிடறதுனால அது சாப்பிடுற அதே ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புலயும் சேர்றதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம உடம்புல ஏற்படுத்தி இதனால சீக்கிரமா பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுறாங்க. மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப சீக்கிரமா வந்துடுது, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதனால உணர்வு ரீதியா பல மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம எப்படி சரி பண்ணிக்கிறது தெரியாம பெற்றவங்களோடய மற்றவங்களோடய நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இதனாலயும் அவங்க கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்க வாழ்க்கை முறைகளும் நிறைய மாற்றங்கள், எதிர்மறையான இயற்கை வாழ்க்கை முறைகளை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எக்காரணத்தை கொண்டும் பிராய்லர் கோழியை சாப்பிட வேண்டாம். சரி, உடையும் பார்த்தாச்சு. அடுத்தது உணவு முறை பார்த்தாச்சு. உடற்பயிற்சி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்துட்டா உடனே வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க சீக்கிரமாவே. அண்ட் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது மாதிரி எல்லாம் இல்ல. ரொம்ப 26 வயசு 30 வயசு அப்படிதான் வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுதான் பண்ணாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது அந்த காலத்துல விளையாடுறதுக்கு வெளியில நல்லா ஓடி பிடிச்சி குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. வயசுக்கு வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும்னு தானாவே பொறுப்பு கொடுத்துருவாங்க, தனியா கொடுத்துருவாங்க. சரி தப்புன்னு அவங்களா தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துப்பாங்க. சில டைம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதான் நம்ம வாழ்ந்தோம். அப்போ ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, வயசுக்கு வர்ற குழந்தைங்களே 6 வயசு குழந்தைய 10 வயசு குழந்தை என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அது மட்டும் இல்லாம பெரியவங்க எல்லாம் வந்து இப்ப பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு நிறைய வேலைகளை ஷேர் பண்ணி கொடுக்கறது இல்ல, சொல்லி கொடுக்கறது இல்ல. இந்த மாதவிடாய் பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் இது வந்து ஒரு இயற்கை, இதுக்கு ஒரு ஹார்மோன் காரணம். இது கருமுட்டை வளர்ச்சி. இந்த கருமுட்டை வந்து நல்லபடியா வளர்ந்ததுனால்தான் பிற்காலத்துல நீங்க இன்னொரு ஜெனரேஷனை உற்பத்தி பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும். இதனால நம்மளுடைய மனோ ரீதியா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு நிறைய வேலை செய்ய வைக்கணும், விளையாட வைக்கணும். அப்போ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பா நாங்க என்ன சொல்றோம், ஆணும் பெண்ணும் டீனேஜ் வயசு வர்றதுக்கு முன்னாடியே யோகாசன பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஏன்னு சொன்னா நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற ஞானம் யாரும் சொல்லித்தர வேண்டாம், தானாவே கிடைக்கும். பிரபஞ்சத்துல பரவி இருக்கக்கூடிய, அண்டத்துல பரவி இருக்கக்கூடிய அனைத்து ஞானமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தானா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா யோகாசன பயிற்சிகள் முறையா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஞானம் கிடைச்சிடும். யோகா வந்து ஒரு ஆண்டனா மாதிரி, ரிசீவர் மாதிரி. சரியா முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இது கெட்டதுங்கிற ஞானம் தெரியலையும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம யோகா பயிற்சிகளை பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணும். ஜாகிங்கோ சைக்கிளிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸ்போர்ட்ஸ், ஒர்க் அவுட்ஸ். உடற்பயிற்சி மிக 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 முக்கியமானது. எதுக்குன்னு சொன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு, குறிப்பாக பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு, பெண்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து யோகாசனம் ஒரு நல்ல தீர்வு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே நீங்க யோகாசன பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா
பிற்காலத்துல மாதவிடாய் சம்பந்தம் எந்த பிரச்சனைகளுமே வராது. அப்ப சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரி, அடுத்தது என்ன பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உணவு முறைகள் பார்த்தாச்சு, உடைகள் பார்த்தாச்சு, வாழ்க்கை முறை. காலையில எழுந்த உடனே என்ன பண்ணக்கூடாது, மொபைல் போனை கையில எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தா யூடியூப்ல என்ன புதுசா அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்க கூடாது. ராத்திரி தூங்குற வரைக்கும் மொபைல் போன்ல உட்காந்துட்டு கூடாது. வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, காலையில தூங்கி எழுந்த உடனே பிராணாயாம முறைகள், யோகாசன பயிற்சிகள் பண்ணணும், படிக்கிற வேலையை பண்ணணும். காலையில நேரத்தை தூங்கி எழுந்துக்கணும், காலையிலேயே டாய்லெட் போகணும். இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள்லாம் சரியா வாழ கத்துட்டாலே போதுமானது. ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி பல் தேய்க்கணும், நல்ல சுத்தமான உடைகளை, காற்றோட்டமான உடைகளை அணியணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. வாழ்க்கை முறைகள் இயற்கைக்கு நேரானதா இருக்கணும், மாறானதா இருக்கக்கூடாது. அது கழிவுகளை தேங்க வைக்கும். அந்த கழிவுகள் கர்ப்பப்பையில தேங்கும் போது கர்ப்பப்பை நோய்கள் உருவாகும். சரி, இது வரைக்கும் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெண்கள் மாதவிடாய் சமயத்துல என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் நம்ம சொல்லணும். மாதவிடாய் சமயத்தை உடற்பயிற்சி பண்ணாம தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்றோம். யோகாசனம் வேண்டாம், உடற்பயிற்சிகள் என்ன வேணும்னா தியானம் பண்ணிக்கலாம், தவறு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ரெஸ்ட் எடுத்தாதான் முழுமையாக கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளே யோகா பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தா போதும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா போதும். அடுத்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நம்ம சொன்னோம், ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் முடிந்த பிறகு தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி சுடுதண்ணியில குளிக்கணும். நாள் கிழமை பார்க்க வேண்டும். இது பண்ணினாலே சுண்ணாம்பு சத்து கிடைச்சிடும், ஹார்மோன்ஸ் எப்பவும் பேலன்ஸாவே இருக்கும். தைராய்டு பிரச்சனை, LH, LDH, பாலிகல் ஸ்டிமுலேட்டிங், FSH இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் டெஃபிஷியன்சி வராது, இம்பேலன்ஸ் வராது. கருமுட்டையோட உற்பத்தி சரியாவே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உடற்பயிற்சி, உணவு முறை, வாழ்க்கை முறை இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணணும். நான் மாதவிடாய் காலங்கள்ல ரெஸ்ட் எடுக்கணும் கம்ப்ளீட்டா. அது ரொம்ப 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 முக்கியம். நல்ல சத்தான காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும். இதையெல்லாம் எடுத்துட்டாலே போதும். சரி, இப்ப நான் எல்லாமே ஃபாலோ பண்றோம். இது வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணல. எங்களுக்கு PCOD வந்தாச்சு, PCOS வந்தாச்சு, இல்ல ஃபைப்ராய்டு வந்தாச்சு, இல்லைன்னா கொலித்தியாசிஸ், அதாவது ஃபைப்ராய்ட்லயே கொழுப்பு படிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை, அடினோமயாசிஸ், என்ட்ரோமெட்ரியோசிஸ் அப்படிலாம் என்ன அப்படின்னா கருப்பைக்குள்ள, சினைப்பைக்குள்ள, ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள வரக்கூடிய பல பிரச்சனைகளோட பேர் தான் இதெல்லாம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், கழிவுகள் தேங்கி போச்சு. எப்படி தேங்கி போச்சு, சூடு அதிகமானதுனால. ஏன் சூடு அதிகமாச்சு, ஒரே இடத்துல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதுனால, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுனால, காற்றோட்டம் இல்லாத ஜீன்ஸ் லெகின்ஸ் போடுறதுனால, எக்ஸசைஸ் இல்ல, காற்றோட்டமான உடை இல்ல. முக்கியமா அடுத்தது மூணாவது வந்து சரியான நேரத்துக்கு பசிச்சாலும் சாப்பிடுறது இல்ல, பீஸா பர்கர் ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டு சாப்பிடுறது, நல்ல உணவு முறையில சாப்பிடுறது இல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல. அப்ப சூடு உடம்புலயே தங்கிடுது, கழிவுகள் உள்ளவே தங்கிடுது, ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி வருது, சூரிய ஒளி படும்படியா நடக்கிறது இல்ல. நடந்தாதான் விட்டமின் D நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். அது நம்மளுடைய மினரல்ஸை வந்து நம்ம உடம்புல கிரகிச்சு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வெயில் படுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நடந்து பழகணும், சன் பாத் எடுக்கணும், சூரிய ஒளி குளியல்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து எண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமா எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள், ஆண்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை. சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வரைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமா செய்ய வேண்டியது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நாப்கின்ஸ் பயன்படுத்த. சரி, இப்போ இதையும் தாண்டி மாதவிடாய் பிரச்சனைகள் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? உடனே வந்து கேள்வி என்ன, என்ன சாப்பிட்டா மாதவிடாய் பிரச்சனை சரியா போகும்? மிக முக்கியமானது பிரம்ம விருட்சம்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை எல்லாத்துக்கும் மருந்து, குறிப்பா பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, முருங்கைக்கீரையில மல்டி வைட்டமின், இரும்பு சத்து, அனைத்து வைட்டமின்களும் இருக்கு. இது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் வளர்க்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது. அதனாலதான் இதுக்கு பேரு பிரம்ம விருட்சம். பிரம்மன் வந்து உருவாக்கக்கூடியது. அப்போ நம்ம உடம்புல கூடிய அனைத்து செல்களையும் புது செல்களா உருவாக்கக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது, சரி செய்யக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. அப்ப முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 நாள் கட்டாயமா உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து நம்ம மீண்டு வரோம். அடுத்தது வேற என்ன சாப்பிடலாம்? மலை வேம்பு. மலை வேம்பு சாப்பிட்டா கர்ப்பப்பையில கழிவுகள் வெளியேறும்.
ஒரு 3 நாட்களுக்கு மட்டும், 3வது 4வது 5வது நாள். இது ஃபைப்ராய்டுக்கும் சாப்பிடலாம், சிஸ்டுக்கும் சாப்பிடலாம். நான் எப்பவுமே சாப்பிடணும் முறையெல்லாம் முதல்ல ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருடைய உடல் வாக போகுது எவ்வளவு இலை சாப்பிடணுங்கிறது. உடம்பு சூட்டு உடம்பா, வாத உடம்பா, பித்த உடம்பா, குளிர்ச்சியான உடம்பா, எவ்வளவு நாளுக்கு பீரியட்ஸ் போச்சு, நிறைய போச்சா, அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் எடுப்பாங்க, பிரஸ்ட்ல ஏதாவது வலி இருந்தா இதையெல்லாம் கேட்டு அதற்கு பிறகுதான் நம்ம வந்து இத்தனை இலைகளை போட்டு நம்ம வந்து ஜூஸ் அடிச்சு குடிக்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு மலைவேம்பு எடுத்துக்கும் போது. அடுத்தது வாழைப்பூ சாறு. வாழைப்பூ சாறு வந்து பொதுவாகவே மாதவிடாய் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு. குறிப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வாழைப்பூ ஒரு முழு வாழைப்பூல ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்தோம்னா அதுல ஒரு கொத்தா இருக்கும் இல்லைங்களா, ஒரு 10-15 அந்த பூ இருக்கும். அதுல நீக்க வேண்டியது நீக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னா துடுத்துட்டா கட் பண்ணி போட்டு அதுல மூர் அல்லது நீராகார தண்ணீர். நீராகார தண்ணீர் எந்த மாதிரியான அரிசியில சாப்பாட்டுல இருந்து நீராகாரம் எடுக்கணும், இதுல இருந்து இதை வேக வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு அந்த நீராகாரம் அடுத்த நாள் சாப்பிட்டா அது பேர் நீராகாரம். அந்த தண்ணியை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த வாழைப்பூ சாறு எடுத்துட்டு நம்ம மிக்சியில கலந்துக்கணும். அப்படி இல்லைன்னா வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர், இந்த மோரை ஊத்தியும் நம்ம அந்த வாழைப்பூ ஒரு கொத்தா இருக்கிறத என்ன பண்ணலாம், ஜூஸ் அடிச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம். துவர்ப்பா இருக்கும், ரொம்ப நல்லது. 21 நாட்கள் இதை குடிச்சாலே பிசிஓடி சரியா போகும். சில பேருக்கு ஃபைப்ராய்டும் சரியா போயிடும். வாழைப்பூ சாறு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். மற்ற நேரங்கள்ல எதை வேணா சாப்பிடலாம். ஒரே ஒரு நிமிஷங்கம்மா. இப்போ நம்ம வந்து மாதவிடாய் சமயத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பேசணும். அதுக்கப்புறம் இப்போ வாழைப்பூ சாறு எதுக்காக குடிக்கணும், மலைவேம்பு சாறு எதுக்காக குடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு முறை கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ஒரு முறை கேட்டுக்கிட்டு எத்தனை நாள் எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கறத ஒரு முறை கேட்டுட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பொதுவான விஷயங்கள். இப்ப சில பேருக்கு பிசிஓடியே பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஃபைப்ராய்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் சைஸ்ல எல்லாம் இருக்கும். அப்புறம் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த வால் திக்னஸ் ரொம்ப பெருசா இருக்கும். என்ட்ரோமெட்ரியோசிஸ் வந்து அந்த கர்ப்பப்பை வால் அந்த சுவர் வந்து ரொம்பவே தடிச்சு போறது, பல்கி யூட்ரஸ், இதையெல்லாம் பொறுத்துதான் அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு எம்எல் குடிக்கணும். அதனால முறையா ஒரு முறை உங்களோட ரிப்போர்ட்ஸை காமிச்சிட்டு உங்களுடைய வயசு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரத்தப்போக்கு இருக்கு, வேற எதுவும் இதோட ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதோட மருந்து அளவுல எடுத்துக்கணும். இது இயற்கை மருத்துவமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமானாலும் அமிர்தம் கூட நஞ்சுதான். ஏன்னா நாங்க வந்து அனுபவபூர்வமா நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். அதனால ஒரு முறையாவது கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. சரி, இப்போ மலைவேம்பு வாழைப்பூ சரிங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அதிக ரத்தப்போக்கு ஒரு 15 நாள் 20 நாள் போயிட்டு அனிமிக் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு மாதுளம்பழத்தினுடைய சாறு வந்து குடிக்கலாம். இது ரெகுலரா குடிச்சாங்கன்னா அந்த அனிமிக் மாதவிடாய் சமயத்துல, இப்போ சில பேருக்கு மாதவிடாய் அதிகமா போயும் அனிமிக் வரும், ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்தாலும் அதிகமான ரத்தப்போக்கும் போகும். இது நிறைய பேருக்கு நடக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இரும்புச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்க சரியான உணவு முறையை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். முருங்கைக்கீரை இருக்கு, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அதன் பிறகு பாத்தீங்கன்னா வெல்லம், கருப்பட்டி, இதை செஞ்ச உணவுகள், எள்ளு உருண்டை, இதெல்லாம் வந்து இரும்பு சத்தும் கிடைக்கக்கூடியது, ஹீமோகுளோபின் லெவல் அதிகப்படுத்தக்கூடியது. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு பொதுவே ஹீமோகுளோபின் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், அடுத்த டைம் உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும், ஓவர் ப்ளீடிங் இருக்காது. ஸோ ஓவர் ப்ளீடிங் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியானாலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கும். கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய அப்படியே ரத்த ரத்தமா போகுது, எப்பவுமே பீரியட்ஸ்னா ஒரு டார்க் கலர்ல போகுது. அடுத்தது என்ன பிரச்சனை, வெள்ளைப்படுதல். பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதவிடாய் சமயத்துல உங்களுடைய பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அது வந்து வரும். இது சாதாரண ஒயிட் டிஸ்சார்ஜ், இது லியூக்கோரியா இல்ல. லியூக்கோரியாங்கிறது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது அது ஒரு நோய். அதாவது நோய் தொற்று உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில கர்ப்ப வாய் பகுதியில தொற்று ஏற்பட்டது, இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால அது வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ கலர்ல, ஒரு மாதிரி டார்க் ஒயிட் மிக்சடு வித் எல்லோ அந்த கலர்ல இருக்கும். பேட் ஸ்மெல் இருக்கும்,
சம்டைம்ஸ் என்ன ஆகும், இரிட்டேஷன், அந்த இடத்துல ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து லியூகோரியா, வெள்ளைப்படுதல். சோ இதுக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கணும். இதுக்கு சாதாரணமா கத்தாழை எடுத்துக்கலாம், துளசியும் மஞ்சளும் அரைச்சி குடிக்கலாம். இது இல்லாம மற்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்தது பொதுவான ஒரு சிகிச்சை முறையை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து சாப்பிட்றதுக்கானது. சூடு அளவுக்கு அதிகமா ஆகுறதுனாலயும் ஆகும். அப்படி அளவுக்கு அதிகமான சூட்டுனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கத்தாழை சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. மோர்ல அடிச்சு குடிக்கிறது காலையில வெறும் வயிற்றுல. அது ஒவ்வொருத்தருடைய எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதை பொறுத்து எவ்வளவு டோஸ் எடுக்கணுங்கிறது இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருவேளை அது நோய் தொற்றா இருந்தது, இன்ஃபெக்ஷன் ஆனதுனால லியூகோரியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஆனதுனால நோய் தொற்று வந்து அப்படின்னா துளசியும் மஞ்சளும் வந்து குடிக்கணும். கல்லுப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சரியாகும். அண்ட் கர்ப்பவாய் சுத்தின்னு இருக்கு, அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியும். சரி, அடுத்தது இப்போ டியூமர் இருக்கு, கர்ப்பப்பையில கட்டி, செர்விசைட்டிஸ், கர்ப்ப வாயில புண்ணு, ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு, இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கும் இயற்கை மூலிகைகளுக்கு பொதுவாகவே வந்து இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த அடைப்புகள்லாம் போயிடும். துவர்ப்பு சுவை உள்ள வாழைப்பூ, செம்பருத்தி பூ, திரிபலாச்சூரணம், கலர்ச்சிக்காய் சூரணம், இதெல்லாம் துவர்ப்பு சுவை உள்ளது. பொதுவாகவே கர்ப்பப்பையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சுத்தம் பண்ணக்கூடியது. அப்போ கலர்ச்சிக்காய் சூரணம் பொதுவாகவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, மாதவிடாயை தூண்டக்கூடியது. மாதவிடாய் இப்போ வரல அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, இல்லைன்னா ஒவ்வொரு மாசமுமே எனக்கு வந்து தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு பொதுவாக சித்த வைத்தியர்கள் என்ன செய்வாங்கன்னா, கலர்ச்சிக்காய் சூரணம் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுல 1 ஸ்பூன் தேன் கலந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டா, அதிகபட்சம் 7 நாள் சாப்பிட்டா 8வது நாள் மாதவிடாய் வந்துடும். இது மாதவிடாயை சரியான சமயத்தை தூண்டி விடுறது. 1 முறை அல்லது 2 முறை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் மாசம் மாசம் சரியாயிடும். இது கலர்ச்சிக்காய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஹார்மோனை சரி பண்ணுது. அதே மாதிரிதான் திரிபலாச்சூர்ணம் இரவு நேரத்துல தேன்ல குழைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நம்மளோட தைராய்டு ஹார்மோன் நார்மல் ஆகும், பீரியட்ஸுக்கான ஹார்மோனும் நார்மல் ஆகும், எஃகு அதாவது முட்டையினுடைய உற்பத்தியும் சரியாகும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கலர்ச்சிக்காய் சூரணம், திரிபலாச்சூரணம் எடுத்துக்கலாம். ஆனா யாரு எப்படிப்பட்டவங்க எவ்வளவு எடுத்துக்கணுங்கிற முறை இருக்கு, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்கிறதும் இருக்கு, கேட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. அடுத்தது இப்போ கர்ப்பப்பையில வந்து கட்டி வந்துருச்சு அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னா நம்ம ஹாட் அண்ட் கோல்டு நீர் தாரான்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், இதை வச்சு நீர் தாரா இன்டர்னலா பண்றது, அதே மாதிரி எக்ஸ்டர்னலா பண்றதும் இருக்கு. ஒரு 3 லிட்டர் சுடு தண்ணி, 3 லிட்டர் பச்சை தண்ணி வச்சுக்கணும். ஒரு டப், பாத் டப் மாதிரியோ இல்லைன்னா ஹிப் பாத், ஸ்பைனல் பாத் மாதிரி அதுல நம்ம படுத்துக்கணும். கை கட்டுற தூரத்துல 2 தண்ணியும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 1 கப்பு முதல்ல வந்து சுடுதண்ணி எடுத்து நம்ம அடி வயிற்று பகுதியில அப்படியே மெல்ல ஊத்தணும், கொஞ்சமா வழியிற மாதிரி ஊத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது ஃபுல்லா 1 கப்பு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தாங்குற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூடு தான், ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. நல்லா ஊத்துனோம்னா அந்த சூடு நம்ம உணரணும். அந்த மாதிரி ஒரு சுடு தண்ணியை ஊத்தணும் வயிற்று மேல, அதாவது அடிவயிற்று பகுதியில, கர்ப்பப்பை பகுதியில, சினைப்பை பகுதியில, அல்லது ஃபெலோப்பியன் டியூப் பகுதியில, பொதுவா அடிவயிற்று பகுதியில அந்த மாதிரி ஊத்தணும். இது 1 கப்பு ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துக்கணும், பச்சை தண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி மெல்ல எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படியே ஒழுகுற மாதிரி ஊத்திட்டே இருக்கும். பச்சை தண்ணி பட்ட உடனே இது என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். சுடுதண்ணி ஊத்தின உடனே விரிவடைய ஆரம்பிக்கும். அப்போ வயிற்று மேல சுடுதண்ணியை ஊத்தும் போது உள்ள இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே என்ன ஆகும், லூஸ் ஆகும். அப்போ கர்ப்பப்பைக்குள்ள, சினைப்பைக்குள்ள அல்லது ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டியோ அடைப்போ என்ன ஆகும், அப்படியே என்ன ஆகும், இலக ஆரம்பிச்சிடும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம பச்சை தண்ணியை ஊத்தும் போது திரும்பி நல்லா சுருங்கி அந்த கழிவுகள் வெளியில வர ஆரம்பிக்கும். சோ சுடுதண்ணி பச்சை தண்ணி, சுடுதண்ணி பச்சை தண்ணி, இந்த மாதிரி மாத்தி மாத்தி 3 லிட்டர் சுடுதண்ணி, 3 லிட்டர் பச்சை தண்ணி அது உள்ளுக்குள்ள பண்ணுவோம். இன்டர்னல் நீர்த்தாரா, கர்ப்பவாய் சுத்தி. சோ இதே முறைதான், ஆனா அது படுத்துக்கிற முறை, அதுக்கான உபகரணம் எல்லாமே வேற. சோ இதை செய்தாலே ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய அடைப்பு,
கர்ப்பப்பையில கூடிய மிகப்பெரிய கட்டி, கொலித்தியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில கூடிய நார்க்கட்டியின் மேல படிஞ்சக்கூடிய கொழுப்பு திசுக்கள், இது எல்லாமே சரியாயிடும். இதுவும் எவ்வளவு நாள் பண்ணணும், எவ்வளவு டோஸ் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், இதெல்லாம் கேட்டு எங்கிட்ட தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது, கர்ப்பப்பையில வாயில புற்றுநோய். இதெல்லாம் வந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, திரிபலா சூரணம் பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டு வந்தோம்னா ஓரளவு அருகம்புல் சாறு, கோதுமை புல் சாறு, இது ரெண்டையும் வந்து முறையா சரியா காலையில ஒண்ணு நைட்டு ஒண்ணு எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய், கர்ப்ப வாயில இருக்கக்கூடிய புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தீவிரம் குறைஞ்சு கண்ட்ரோலுக்கு வரும். அண்ட் பஞ்சகவ்யம்னு சொல்லக்கூடிய தயிர், பால், நெய், மாட்டினுடைய கோமியம், அதனுடைய பசுவினுடைய சாணம், இதையெல்லாம் வச்சு பஞ்சகாவியம்னு பண்றாங்க. நிறைய இடங்கள்ல இப்ப கிடைக்குது. அதை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கர்ப்ப வாயு பகுதியில் இருக்கக்கூடிய புற்றுநோய், கேன்சர், சர்விசைட்டிஸ், இது எல்லாமே சரியா போகுது. அண்ட் இதுக்கும் எக்ஸ்டர்னலா ட்ரீட்மெண்ட் இருக்கு. மஞ்சள் தூள் கலந்த கல்லுப்பு போட்ட சூடான தண்ணியில உட்கார வேண்டியிருக்கும். கர்ப்ப வாய் பகுதி படுற மாதிரி உட்காரணும், அல்லது அந்த தண்ணியை வச்சு கர்ப்ப வாய் பகுதியை சுத்தம் பண்ணணும். ஹாட் அண்ட் கோல்டு டவுச்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்ப்ப வாய் பகுதியில அது சாதாரண புண்ணுல ஆரம்பிச்சு, வீக்கத்துல ஆரம்பிச்சு, ரத்த ஓட்டம் போகாம டிட்னஸ்ல ஆரம்பிச்சு, புற்றுநோய் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹாட் அண்ட் கோல்டு டவுச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹாட் வாட்டர்ல ஒரு துண்டை நினைச்சு புழிஞ்சிட்டு டக்குன்னு எடுத்து அந்த ஆவியோட தூக்கி என்ன பண்ணணும், அந்த சர்வீசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்ப வாய் பகுதியில வைக்கணும். இந்த சூடு கம்மியானதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், பச்சை தண்ணியில ஒரு டர்க்கி டவலை போட்டு அதை எடுத்து புழிஞ்சிட்டு உடனே சில்லுன்னு வைக்கணும். இப்படி சுடுதண்ணிலையும் பச்சை தண்ணிலையும் மாத்தி மாத்தி நீங்க ஃபர்மெண்டேஷன் மாதிரி டவுச் கொடுக்குறீங்க. கர்ப்ப வாய் பகுதிக்கு ஹாட் அண்ட் கோல்டு டவுச் அப்படின்னு சொல்றது. இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய புண் அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் அல்லது இறந்து போன செல்கள் என்ன ஆகும், அப்படியே இலகி மெல்ட் ஆகி லூஸ் ஆகி அழிய ஆரம்பிக்கும். ஹாட் ஃபர்மெண்டேஷன், சுடுதண்ணியை விட சூடான ஆவிக்கு வந்து சக்தி அதிகம், வீரியம் அதிகம். அப்படியே சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், கொப்பளிச்சிடும். சுடுதண்ணி பட்டா கூட அப்படி கொப்பளிக்காது, ஆவி பட்ட உடனே கொப்பளிச்சிடும், ஸ்டீம். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் அதை விட ரொம்ப பவர்ஃபுல். சுட சுட தண்ணியில அந்த டவலை போட்டுட்டு அந்த டவலை பிழிஞ்சு டக்குன்னு எடுத்து கர்ப்ப வாய் பகுதியில வைக்கணும். வச்ச உடனே அப்படியே சூடுக்கு அப்படியே என்ன ஆகும், அது அப்படியே எரிஞ்சு போயிடும், கருகி போயிடும், அப்படியே செத்து போயிடும், இந்த செல்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில நினைச்ச டவலை வைக்கும் போது அங்க செத்து போன செல்கள்லாம் வந்து கழிவா வெளியேறும். ஸோ ஒரு அரிப்பை ஏற்படுத்தி சொரிஞ்சோன்னா வெளியில போகும். அடுத்து ஆனாவே நாங்கள் உதிர ஆரம்பிச்சிடும். பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணும்போது போயிடும். ஸோ கர்ப்பப்பையில கர்ப்ப வாய் பகுதியில புண்ணு, புற்றுநோய் இருந்ததுன்னா நம்ம எந்த முறையில என்ன பண்ண முடியும், நம்ம சரி பண்ண முடியும். இது ஹாட் அண்ட் கோல்டு டவுச்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே சொன்னது ஹாட் அண்ட் கோல்டு எக்ஸ்டர்னல் நீர்த்தாரா. சரி, இப்போ நம்ம புதுசா நம்ம பார்க்கலாம் இன்டர்னல் நீர்த்தாரா. இது ஏற்கனவே வந்ததுதான், நம்ம ஏற்கனவே நிறைய மீட்டிங்ல இதை பத்தி பேசியிருக்கோம். கர்ப்ப வாய் சுத்தி நீர்த்தாரா அப்படின்னு சொல்றது, வெஜினல் டவுச் அப்படின்னு சொல்றது. சரி, இது வந்து எந்த வியாதியெல்லாம் சரி பண்ணும், எல்லா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மாதவிடாய் சம்பந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணும். ஆனா சாதாரண எனிமா கேன் அதை பயன்படுத்துறது பதிலா எனிமா கேன்ல இருக்கக்கூடிய நாசில்ல ஒரு சேஞ்சஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு துளை உள்ள அந்த நாசில தூக்கிட்டு எடுத்துட்டு கழட்டிட்டு 4 துளைகள் உள்ள, அதாவது சுத்தியும் ஒரு 3-4 துளைகள், இடையில அதனுடைய நுனியில ஒரு துளை, இப்படி இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நீளமான ஒரு நாசல் நம்ம பயன்படுத்தணும். அதே எனிமா கேன நாசல் மட்டும் மாத்தப்படும். இந்த நாசல்ல சுத்தி இருக்கக்கூடிய 4 ஓட்டைகள் வழியா, முனையில இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை வழியா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கஷாயமோ அல்லது சாரோ நம்ம கர்ப்ப வாய் பகுதியில இருக்கக்கூடிய யோனி துவாரம்னு சொல்லக்கூடிய கர்ப்ப வாய்க்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுக்க என்னாகும், அந்த சுவர் எல்லாமே சுத்தமாயிடும். அந்த மூலிகை சாறையை கிரகிச்சு சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணத்துக்கு பேரு நீர்த்தாரா கிட், கர்ப்ப வாய் சுத்தி உபகரணம்.
இது எனிமா கேன், அதோட நாசல் மட்டும்தான் வேற. இத பாத்ரூம்ல ஒரு ரப்பர் ஷீட் விரிச்சுட்டு படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு குத்துக்கால் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்க போறோம். இந்த நீர்த்தாரை பண்ணிக்கும் போது ரப்பர் ஷீட்ல மல்லாக்கப்படுத்தா பண்ண போறோம். இது யாராவது ஒருத்தரோட உதவியில பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா முழுமையா ஒரு திருப்தியா பண்ண முடியும். நம்மளே பண்ணிக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு இடுப்பு வலி முதுகுவலி இருக்கும். நம்ம எந்திரிச்சுக்கிட்டு ஒரு கையால வந்து நாசில புடிச்சுக்கிட்டு, ஏன்னா கர்ப்பவாய் பகுதியில அந்த நாசில நம்ம நுழைக்க போறோம். அப்படி நுழைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஓரளவு கொஞ்சம் நம்ம எழுந்துக்க வேண்டியிருக்கும், பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சமாவது எழுந்துட்டு நம்ம நாசில வந்து ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையால வந்து நம்ம அந்த மூலிகை சாறையோ இல்ல தண்ணியோ ஊத்த போறோம். அப்ப கொஞ்சம் சிரமம், சம்டைம்ஸ் இடுப்பு வலி வந்துடும் அது பண்ணதுக்கு அப்புறமா. அப்ப யாராவது ஒருத்தரோட உதவிக்கு நீங்க கூப்பிட்டு கணவரையோ அல்லது உங்களுடைய அம்மாவையோ சகோதரியோ ஃப்ரெண்டையோ யாரையாவது ஒருத்தர் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க உதவிக்கு வச்சுட்டு பண்ணலாம். பெண்கள் தன்னுடைய கர்ப்ப வாய்ப்பு பகுதியை சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசம் மாதவிடாய் சரியா நடக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஹார்மோன் செக்ரேஷன் சரியா இருக்கும், சூடு இருக்காது, எரிச்சல் இருக்காது, பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரி எதுவுமே வராது. பெரிய பிரச்சனைகள் கர்ப்பவாய் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராம தடுக்கக்கூடியது இந்த நீர்த்தாரா. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய்க்கு அப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு இந்த நீர்த்தாரா நம்மள பண்ணிக்கணும். சாதாரண பிளைன் வாட்டர்ல பண்ணா போதுமானது. சரி, இதுல வந்து மூலிகை சாறுகள் பயன்படுத்தலாமா? என்னென்ன மூலிகை சாறுகள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு? நம்ம ஏற்கனவே சொன்னோம், கடுக்காய் பொடி, திரிபலா சூரணம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேப்பிலை சாறு, கத்தாழை சாறு, இதெல்லாமே பயன்படுத்தலாம். நிறைய மூலிகைகள் இருக்கு, படிகாரம், அரிசி களைஞ்ச தண்ணி, இதையெல்லாம் வச்சு கூட நம்ம என்ன பண்ணணும், கர்ப்பவாயை சுத்தம் பண்ண முடியும். சரி, யாருக்கு எது பயன்படுத்தணும்? வேப்பிலை மஞ்சள் கலந்த கொதிக்க வச்ச தண்ணியை யாருக்கு பயன்படுத்தணும்? அதை வடிகட்டி அப்புறம் தான் அந்த எனிமா கேன் டம்ளர்ல ஊற்றி நம்ம கர்ப்பவாய் பகுதியில அந்த நாசல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கர்ப்பவாய் பகுதி நுழைச்சோம்னா ஸ்மூத்தா போகும், எரிச்சலோ வலியோ இருக்காது, டிஸ்கம்ஃபோர்ட் இருக்காது. நுழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணும். நம்ம வேப்பிலை மஞ்சள் கலந்த கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின அந்த தண்ணியை பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல், லிக்கோரியான்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் அந்த பிரச்சனை சரியாயிடும், வெள்ளைப்படுதல் சரியாயிடும். சரி, ஒருவேளை சூட்டுனால எனக்கு வெள்ளைப்படுதல்னா என்ன பண்ணணும்? கத்தாழைய நல்லா ஒரு கை அகலத்துக்கு எடுத்து மிக்சியில தண்ணியை விட்டு அரைச்சு வடிகட்டி அந்த தண்ணிய ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு கலந்து வச்சுக்கிட்டு இதை வந்து கர்ப்பவாய் சுத்தி உபகரணத்துல நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னா கர்ப்பவாய் பகுதிகளை போய் சுத்தம் பண்ணிட்டு வெளியில வரும். அப்ப சூடு கம்மியாகும். கர்ப்பவாய் பகுதியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அந்த கற்றாழையுடைய எசன்ஸ் போறதுனால கர்ப்பப்பைக்கு தேவையான பலம் கிடைக்கும். அப்ப வெள்ளைப்படுதல் சரியாகும். சரி, கட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஹாட் அண்ட் கோல்டு நீர் தாரா, ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர், இது நம்ம சொன்னோம். எக்ஸ்டர்னல் நீர்த்தாரா அது வந்து நம்ம சொன்ன மாதிரியே இது இன்டர்னல் நீர்த்தாரா. நம்ம சொன்னோம் ரப்பர் ஷீட்ல படுத்துக்கிட்டு எனிமா கேனோட நாசலுக்கு பதிலா இந்த நீர்த்தாரா நாசலை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள நம்ம ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் மாத்தி விட, எவ்வளவு தண்ணி அதே மாதிரி 3 லிட்டர் சுடு தண்ணி 3 லிட்டர் பச்சை தண்ணி. இது கர்ப்ப வாய்ப்பகுதியில விட போறதுனால ரொம்ப மிதமான சூடு இருந்தா போதுமானது. அந்த மிதமான சூடான தண்ணி உள்ள கர்ப்ப வாய்ப்பகுதியில போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும். இன்டர்னல் நீர்த்தாரா பொறுத்த வரைக்கும் தண்ணி போய் கர்ப்ப வாய்ப்பகுதி போய் டச் பண்ணிட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சோ தண்ணி உள்ள விடவே தண்ணி வெளியில வந்துட்டு இருக்கும். எனிமா மாதிரி நீங்க தண்ணியை உள்ள ஏத்திட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிடிச்சு நிறுத்தலாம் முடியாது. இது போற வழியிலேயே இருக்கிறதுனால பாத்வேல இருக்கிறதுனால உள்ள விட்ட உடனே அந்த நாசில இருந்து தண்ணி போய் சுத்தம் பண்ணிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கத்தாழை, வேப்பிலை சாறு, திரிபலா சூரணம். ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்கு எப்படி பயன்படுத்தணும்? முதல்ல ஹாட் வாட்டர் ஊத்துங்க ஒரு கப் ஃபுல்லா, நம்மளுடைய மக்கு ஃபுல்லா தண்ணியை அந்த கப்ல ஊத்தி அது ஃபுல்லா போற வரைக்கும் க்ளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபெலோபியன் டியூப்ல அடைப்பு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கொலித்தியாசிஸ், கொழுப்பு படிஞ்சிருக்கிறது, டியூமர், இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒண்ணு புதுசா வளர்ந்துருக்குது, அதை அழிக்கணும், வெளியில அனுப்பணும். அதுக்கு என்ன தேவை?
ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வேணும். அதை இன்டர்னலா பண்ணா அது இன்டர்னல் நீர்த்தாரா, இவ்வளவுதான். அது மாதிரி படிகார தண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சிப்லிஸ், கொனேரியா மாதிரியான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கர்ப்ப வாய் பகுதியில ஏற்படக்கூடிய நோய் தொற்று. இதுக்கு இந்த படிகார தண்ணி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். படிகார தண்ணி ஊற்றி நம்ம சுத்தம் பண்ணும்போது அந்த நோய் விரைவில் முழுமையா சரியாகுது. அடுத்தது வேற என்ன பயன்படுத்தலாம்? கழனி தண்ணி பயன்படுத்தலாம். எதுக்கு கழனி தண்ணி? சில பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்ப வாய் பகுதியில ரத்த ஓட்டம் சரியா போகாது, தடிச்சு போயிடும், புண்ணு மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை பயன்படுத்த. அதே மாதிரி யாராவது அபார்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப தடிச்சு போய் வீக்கமா இருக்கு, வலியா இருக்குது, மலைவாய்ப்பு அதாவது கர்ப்பப்பை பகுதி ரொம்ப தடிச்சு போயிருக்கு, அப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அபார்ஷனுக்கு அப்புறமா இந்த விட்டமின் B12 நிறைந்த கழனி தண்ணி வச்சு, கழனி தண்ணினா எப்படி, பாலிஷ் செய்யப்படாத அரிசியை கழுவி அந்த தண்ணியை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்றது. அப்ப அதுல விட்டமின் B12 இருக்கு. அந்த விட்டமின் B12 என்ன பண்ணுவோம்னா கர்ப்பப்பை பகுதிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், சூட்டை குறைக்கும், அபார்ஷன் ஆகாம பாத்துக்கும். இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான கழிநீர் நீச்ச தண்ணின்னு சொல்லுவோம். இதை ஊத்தி நம்ம கழுவுறோம், சுத்தம் பண்றோம். திரிபலாச்சூர்ணம் புண்ணு ஏதாவது கர்ப்பப்பை பகுதியில, கர்ப்பப்பைக்குள்ள கர்ப்ப வாய் பகுதியில இருந்தா திரிபலாச்சூர்ணம் பயன்படுத்தணும். கடுக்காய் பொடியும் அதுதான் பயன்படுத்தணும். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா சாதாரண தண்ணீர் எதுக்கு பயன்படுத்தும்? ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் முடிந்த உடனே நம்ம சாதாரண தண்ணியை பயன்படுத்தி நம்ம நீர்த்தாரா பண்ணணும். ஒரு 3 லிட்டர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது போயிட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த நீர் சக்தி கிடைச்சதுன்னா கர்ப்பப்பை முழுவதும் தன்னைத்தானே குணப்படுத்துகிற சக்தியை பெறும், கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போ நீர்த்தாரா பண்ணின உடனே ஒவ்வொரு மாசமும் அடுத்த மாசம் முழுமையா கழிவுகள் ஃபுல்லா வெளியேறிடும். கொஞ்சம் அதிகமா போக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முழுமையா வெளியேற்றிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கர்ப்பப்பை பலமடையக்கூடும், தேவையான சக்தி கிடைச்சிடும். அதனால என்ன பண்ணணும்னா பிளைன் வாட்டர் தான் பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணணும் மாதவிடாய் முடிந்த பிறகு. அண்ட் பிரெக்னன்ட் லேடிஸ் பண்ணலாமா கேட்காம பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்னஸ் ஏதாவது இருந்தா கேட்டுட்டு தரவை செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். மாதவிடாய் காலத்துல நீர்த்தாரா பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா நீங்க நீர்த்தாரா பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் அந்த பிரச்சனை வராம பாத்துக்கலாமே தவிர மாதவிடாய் இருக்கும் போது பண்ணினாங்கன்னா எந்த தண்ணியை பயன்படுத்தினாலும் கழிவுகள் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறது இடம் நின்று போயிடும், இல்லைன்னா குறைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா மாதவிடாய் காலத்துல பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தை பேருக்காக யாராவது முயற்சி பண்றீங்கன்னா ராத்திரி நேரத்துல பண்ணாதீங்க. ஒரு முறை கேட்டுட்டு எந்த நாள் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு பண்ணுங்க. குறிப்பா ஓவலேஷன் டைம்ல நீர்த்தாரா பண்ணக்கூடாது. அதாவது 14th டேல ஆரம்பிச்சு 21st டே வரைக்கும், மாதவிடாய் ஆரம்பித்த 13 நாட்கள் பண்ணிக்கலாம். மாதவிடாய் முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பண்ணிக்கலாம். மாதவிடாய் ஆரம்பிச்சு அல்லது முடிஞ்சு முதல் ஒரு 12 நாட்கள் 13 நாட்கள் பண்ணிக்கலாம். இடையில இருக்கக்கூடியது ஓவலேஷன் பீரியட், கன்சீவ் ஆகிற டைம், கருமுட்டைகள் காத்துட்டு இருக்கிற நேரம். அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, நீர்த்தாரா பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், குளிர்ச்சியான தண்ணியை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணும்போது கழிவுகள் எல்லாம் வெளியேறும் போது இதுவும் சேர்ந்து வெளியேறிடும், கரு உற்பத்தி ஆகாது, குழந்தை பேரு கிடைக்காது. அதே மாதிரி மெனோபஸ் இருக்கிறவங்க கட்டாயமா பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நின்று போயிட்டதுனால சாதாரண தண்ணியை பயன்படுத்தி அல்லது சுடுதண்ணி பச்சை தண்ணி ரெண்டு கலந்து பயன்படுத்தும் போது அவங்க ஹார்மோன்ஸ் தூண்டி விடப்படும், கழிவுகள் இருந்தா வெளியேற்றப்படும். ஒருவேளை என்ன அண்டர் ஆக்டிவேஷன்ல உங்களுடைய கர்ப்பப்பை இருந்தது அப்படின்னா அல்லது ஹார்மோன்ஸ் எதுனா தூண்டி விட்டுரும். அப்போ மாதவிடாய் நிக்கிற சமயத்துல வரக்கூடிய எந்த உபாதைகளும் இல்லாம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெனோபஸ் டைம்லயும் பண்ணணும். பண்ணினா எரிச்சல், ட்ரைனஸ், இரிட்டேஷன், டென்ஷன் இதெல்லாம் இல்லாம பாத்துக்க முடியும். முறையா ரெகுலரா பண்ணீங்கன்னா போதுமானது. சரி.
இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீர்த்தாரம். அதாவது திருமணம் ஆகாதவங்க பண்ணிக்கலாமா? கட்டாயமா பண்ணிக்கலாம். தேவைக்கு பண்ணுங்க, அவசியம் இல்லாம பண்ண வேண்டாம். திருமணம் ஆகாதவர்கள் பண்ணிக்கலாம், திருமணம் ஆனவங்கள் அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாதாரணமா சுத்தம் பண்றவங்க ஒவ்வொரு மாசம் பீரியட்ஸ்க்கு அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நீர்த்தாரா டாபிக், அதாவது இன்டர்னல் நீர்த்தாரா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை முறை. இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப பிரதானமானது. பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள் அனைத்துக்குமே இதுல தீர்வு இருக்கு. இதை செஞ்சு நிறைய பேர் முக்கால்வாசி பேர் இதை ஒண்ணு மட்டுமே செஞ்சு சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்க பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பொதுவா நம்ம மாதவிடாய்க்கு அப்படின்னு சொன்னா இன்டர்னல் நீர்த்தாரா, எக்ஸ்டர்னல் நீர்த்தாரா சொல்லிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இன்டர்னல் நீர்த்தாரா, எக்ஸ்டர்னல் நீர்த்தாரா, அப்புறம் இயற்கை மூலிகை சாறுகள் நம்ம சொல்லியிருக்கோம். இதோட சேர்ந்து யோகாசன பயிற்சிகள் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். சூரிய நமஸ்காரம், நாடி சுத்தி பிராணாயாமம், நவுகாசனம், நவுக சஞ்சலன், சக்கி சலானா, இந்த மாதிரியான ஆசனங்கள் இருக்கு. சக்கராசனம் இருக்கு, விபரீத கரணி இருக்கு, அர்த்த உத்தான ஆசனம் இருக்கு, பாதரசாசனம். இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள், யோகாசன பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாதவிடாய் ஒழுங்கற்ற மாதவிடாய் ஒழுங்காகும், ஹார்மோன் நார்மல் ஆகும். உணவு முறைகளையும் கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி உடற்பயிற்சியில 8 வடிவ நடைப்பயிற்சி நாங்க பெண்கள் எல்லாருக்குமே செய்ய சொல்றோம். ஏன்னு சொன்னா முதல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் காலில் ஆரம்பிச்சு தலை வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி 6 மாசத்துக்குள்ள முழுசா உங்களுடைய உடம்பு கழிவுகள் வெளியேறி சுத்தமடைய ஆரம்பிச்சிடும். அப்பையில இருந்தே உங்க உடம்பு சுத்தமடைய ஆரம்பிச்சிடும். திருப்பி எப்பவுமே பிரச்சனைகள் வராம பார்த்துக்கும். அதனே 8 வடிவ நடைப்பயிற்சி அப்படின்னு சொன்னா 8 வடிவ நடைப்பயிற்சி அப்படிங்கிறது தெற்கு வடக்கா, சவுத்து நார்த், அதுதான மேக்னெட்டிக் ஃபீல்டு. சவுத் போல், நார்த் போல், இந்த 2 திசைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அதாவது 2 திசையை நோக்கி தான் நம்ம நடக்கணும். நடந்தோம்னா அந்த காந்த புலம் நம்ம உடம்புல என்ன ஆகும், உயிர்காந்த சக்தியா மாறி நமக்கு உடல் உபாதைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ சவுத் அண்ட் நார்த், தெற்கு வடக்காதான் நம்ம என்ன பண்ணணும்னா 8 வரைஞ்சுக்கணும். என்ன சைஸு, 1 6க்கு 12, 6 அடி அகலம், 12 அடி நீளம். அல்லது நம்ம ரொம்ப உயரமா இருக்கிறோம்னா 8 அடி அகலம், 16 அடி நீளம். இதுக்குள்ள என்ன பண்ண 8 வரைஞ்சுக்கணும். சரி, இது எப்படி நான் சூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா, ஆரம்பிச்ச 8 எங்க ஆரம்பிக்கிறோம், திரும்பி அந்த இடத்துக்கு முடியறதுக்கு 21 ஸ்டெப்ஸ் கரெக்டா வரும். அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ 1 2 3 21 ஸ்டெப்ஸ் நீங்க வச்சு அந்த இடத்துல முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவை நீங்க சூஸ் பண்ணி அந்த அளவுவே நீங்க நடக்க ஆரம்பிக்கலாம். சரி, இது அளவு முறை. எவ்வளவு நிமிஷம் நடக்கணும், 21 நிமிஷம் நடக்கும், 21 மினிட்ஸ் நடக்கும். முதல்ல சவுத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கணும். சவுத்துல இருந்து லேடிஸ் லெஃப்ட் சைடு நடக்க ஆரம்பிக்கணும் 8ல. ஜென்ஸ் ரைட் சைடு நடக்கும். லேடிஸ் லெஃப்ட், எல் எல் அப்படின்னு வச்சுக்கணும். எல் ஃபார் லேடிஸ், எல் ஃபார் லெஃப்ட். அப்போ லேடிஸ் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கும். சவுத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். 21 மினிட்ஸ் ரெகுலரா நடக்கணும், நான் ஸ்டாப்பா நடக்கணும். காலில் செருப்பு போடக்கூடாது, வாய் பேசக்கூடாது, வாய் வழியா சக்தி விரயமாகக்கூடாது, கை விரல்கள் வழியா சக்தி விரயமாகக்கூடாது. அதனால கையை மூடிக்கணும், இடையில நிறுத்தக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன். சோ 21 நிமிஷம் இப்படி நடக்கிறோம். அடுத்தது 21 நிமிஷம் நார்த்ல நிக்கணும். வடக்குல இருந்து லேடிஸ் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணும், ஜென்ஸ் ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி 21 மினிட்ஸ் 21 ஸ்டெப்ஸ் ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 42 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாட்டா படுத்துக்கணும். பாயோ பெட்ஷீட்டோ விரிச்சு தலைகாணி இல்லாம பிளாட்டா படுத்துக்கணும். சாந்தி ஆசனம். உங்க உடம்புல உயிர்காந்த சக்தி, பிராண சக்தியோட இந்த வைப்ரேஷன் நல்லாவே நீங்க உணர முடியும். நல்லா வைப்ரேட் ஆகும், சக்தி முழுமையா கிடைச்சா நீங்க உணர முடியும். முதல் நாளே உங்க உடம்புல ரத்த ஓட்டம் பாயறது நீங்க பார்க்க முடியும். நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். 10 வருஷம் 15 வருஷமா தூக்கம் வராது கூட அந்த முதல் நாள்ல இப்படி கரெக்டா நடந்தாங்களே தூக்கம் வந்துடும். சரியா முறையா இந்த அளவு, இந்த பயிற்சி முறைகள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா முதல் நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட். நிறைய பேர் தூக்கமின்மை, இன்சோம்னியான்னு யாராவது வந்தாங்கனாலே நாங்க இதைதான் சொல்றோம், இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்கினவங்களாம் ஒரே நாள்ல மருந்து மாத்திரை இல்லாம சாப்பிட்டு தூங்கி இது செஞ்சுட்டு தூங்கிருக்காங்க. கரெக்டா நைட்டு பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு
தூங்குறதுக்கு முன்னாடி 8 வடிவ நடைப்பயிற்சி நடந்துட்டு வந்து படுத்துக்கோங்க அப்படியே பிளாட்டா. நிச்சயமா 8 வடிவ நடைப்பயிற்சி செய்து முடிச்ச உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். 3 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் நைட்டு தூங்குறது வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் உங்க உடம்புக்குள்ளவே அந்த சக்தி வந்து தேங்கி நிற்கும், இல்லைன்னா விரயமாயிடும். அதனாலதான் இந்த முறை. சரி, 8 வடிவ நடைப்பயிற்சி இந்த மாதிரி நடந்துட்டோம், நல்ல தூக்கம் வருது, என்டார்பின் செக்ரேஷன் நல்லா இருக்குது, நமக்கு மகிழ்ச்சி ஹார்மோன், நோய் எதிர்ப்பு ஹார்மோன் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருக்கு, நம்ம தன்னை குணப்படுத்துற சக்தி நமக்கு கிடைச்சிருது. ஆழ்ந்த உறக்கம் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஆழ்ந்த உறக்கத்துக்கு 8 வடிவ நடைப்பயிற்சி பிரதானமானது. அதற்கு அளவு முறைகள் ரொம்ப முக்கியம், டைம் ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்தது இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி யார் நடக்கக்கூடாது? பிரெக்னன்ட் லேடிஸ், காலில் பிளேட் வச்சிருக்கிறவங்க, போல்ட் போட்டிருக்கிறவங்க, மாதவிடாய் சமயத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நடக்கக்கூடாது. மத்த எல்லாருமே நடக்கணும். சோ முதல் 21 நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க உடம்புல கழிவுகள் வெளியேறும், சளி நிறைய வரும், கை கால்லாம் அப்படியே செவந்து போகும், ரத்த ஓட்டம் நல்லா போறதுனால. 21 நாள்ல உங்களுடைய கணுக்கால் வரைக்கும், அதாவது கால், பாதம், விரல்கள், கணுக்கால் பகுதி வரைக்கும் கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிச்சிடும். பாத எரிச்சல், பாத அரிப்பு, சூடா இருக்கிறது, குத்தல் வலி, பித்த வெடிப்பு எல்லாமே 21 நாள்ல சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அடுத்த 21 நாள்ல உங்க முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிச்சிடும். அடுத்த 21வது நாள் உங்களுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். அடுத்தது அடி வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, தொண்டை பகுதி, தைராய்டு பகுதி, அதன் பிறகு முகம், தலை. இப்படி நம்ம உடம்பு வந்து 8 பார்ட்டா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு 21 நாளும் ஒவ்வொரு பார்ட்டும் கியூர் ஆக ஆரம்பிச்சிடும், ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்து தலை வரைக்கும் சுத்தமாயிடும், எல்லா பிரச்சனைகளும் போயிடும். அப்போ இது எல்லாருமே பண்ணலாம் தானே? 21 நிமிஷம் நடக்கணும் ஒரு தடவைக்கு. அப்ப 42 நிமிஷம் மொத்தமா 2 பக்கமும் நடக்கணும். இது சரியா முறையா நடந்தோம் அப்படின்னு சொன்னா வெயிட் பேலன்ஸ் ஆகும், டம்மி பிளாட் ஆகும், உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும், மெமரி பவர் அதிகமாகும். அதனால 8 வடிவ நடைப்பயிற்சிங்கிறது அனைவருக்கும் பொருத்தமானது, தேவையானது. ஸோ இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வெயிட் ரிடக்ஷனுக்காக, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ண போதும். சரி, அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, 8 வடிவ நடைப்பயிற்சி பார்த்தாச்சு, யோகாசனம் பார்த்தாச்சு, இயற்கை மூலிகை சிகிச்சை பார்த்தாச்சு. அடுத்தது பெண்களுக்கு பிரத்யேகமான ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா சூப்பர் பிரெயின் யோகா, தோப்பு கரணம் போடுறது. பெண்கள் சரியா ஸ்குவாட்டிங் பண்ணி தோப்பு கரணம் போட்டாங்கன்னா அவங்களுடைய இடுப்பு எலும்பு நல்லா லகுவாகி விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். பெரினியம்னு சொல்லக்கூடிய கர்ப்ப வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், மசில்ஸ் வந்து நல்லா பிளெக்சிபிள் ஆகும். அப்போ குழந்தை பிறக்கும் போது ஈஸியா ரப்பர் பேண்ட் மாதிரி திறந்துட்டு திரும்ப மூடிக்கும். அதுக்கு வந்து இந்த மசில்ஸ்க்கு தேவையான சக்தி ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பெரினியம் மசில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு பொதுவாகவே நம்ம வந்து ஸ்குவாட்டிங் பண்ணணும், சூப்பர் பிரெயின் யோகா பண்ணணும், தோப்பு கரணம் போடுறது பண்ணணும். அப்படி உட்கார்ந்து எழுந்துக்கும் போது அங்க இருக்கிற மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகும், கழிவுகள் வெளியேறும், நல்லா வந்து ரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வலி எரிச்சல் எதுவும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம சுலபமாவே இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களே பண்ணிக்க முடியும். சூப்பர் பிரெயின் யோகா ரொம்ப அவசியமானது, அனைவருக்கும் அவசியமானது. இதுவும் மாதவிடாய் சமயத்துல செய்யக்கூடாது. பிரெக்னன்ட் லேடிஸ் அட்வைஸ் கேட்டு செய்யணும். இதுவும் அதே மாதிரிதான், கால் முட்டியில பிளேட் வச்சிருக்காங்க, போல்ட் போட்டிருக்காங்க, ஸ்க்ரூ பண்ணிருக்காங்கன்னா செய்யக்கூடாது. 8 வடிவ நடைப்பயிற்சி செய்யக்கூடாது, யோகாசனம் செய்யக்கூடாது. அதன் பிறகு இந்த சூப்பர் பிரெயின் யோகாவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, உடைகள் பத்தி, நாப்கின் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உடைகள் காற்றோட்டமான காட்டன் ட்ரெஸ்ஸா இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. அதுவும் ரொம்ப சாயம் போட்ட கலர்ஸ் உள்ள ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டாம். குறிப்பா பிறந்த குழந்தைங்களுக்கு போடாதீங்க. அது போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மேல அந்த ரசாயன கலர்ஸ் படிஞ்சிட்டு குழந்தைக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நம்மளே பார்த்து பயப்படுற மாதிரி ஆயிடும். எல்லோ ட்ரெஸ் போட்டா எல்லோவா தான் தெரியும் குழந்தை. எல்லோ கலர் பேக்ரவுண்டு நம்ம பெயிண்ட் அடிச்சிருந்தோம்னா குழந்தை பார்க்கறதுக்கு எல்லோவா தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால நம்ம என்ன சொல்றோம், கலர் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாதீங்க.
காட்டன் பிளைன் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இன்னும் பொதுவான சிகிச்சை முறைகள் மாதவிடாய் காலத்துல இருக்கவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறதுனால 72,000 நாடிகளை சுத்தமாகுது. ஆனா நம்ம செய்யறது 2 நாடிகளுக்கு மட்டும்தான், குறிப்பா 3 நாடிகளுக்கு மட்டும்தான். இட நாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி, சுஷும்ன நாடின்னு சொல்லுவோம். சோ திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை வியாழக்கிழமை, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் 4 நாட்களும் இடது பக்கமும் மூச்சு சுவாசம் இழுக்க ஆரம்பிக்கணும். வலது பக்கம் விடணும், திரும்ப வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடணும், திரும்ப இடத்துல எடுத்து வலது பக்கம் விடணும். இப்படி மூச்சை இழுத்து வெளியில விடுறது. இதுல ஹோல்டிங் கிடையாது, மூச்சை நிறுத்தி வைக்கிறது, கும்பகம் கிடையாது, ரேசகம் கிடையாது, வெயிட் பண்றது கிடையாது. மூச்சை நிதானமா சுகமா சந்தோஷமா நிம்மதியா மூச்சை உள்ள இழுக்கிறோம், மூச்சை அப்படியே ஆப்போசிட்ல வெளியில விடுறோம். இது ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் தான் கணக்கு. இடது பக்கம் ஆரம்பிக்கிறோம், 10 நிமிஷங்கள் செய்யணும். 10 நிமிஷம் முடியும் போது வலது பக்கம் இழுத்து இடது பக்கமே விட்டுறணும். ஸோ லெஃப்ட் சைடு இன்ஹலேஷன் ஸ்டார்டிங் எப்போனா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, ஆஃப்டர் அமாவாசை, தர்ஸ்டே. அடுத்தது டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே. பௌர்ணமி ஆஃப்டர் பௌர்ணமி, தர்ஸ்டே. தர்ஸ்டே ஆஃப்டர் பௌர்ணமி, அதாவது செவ்வாய், சனி, ஞாயிறு. அதன் பிறகு பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய வியாழக்கிழமை. இந்த நாட்கள்ல வலது பக்கமா மூச்சை இழுத்து இடது பக்கம் வெளில விடணும், திரும்ப இடது பக்கம் மூச்சை இழுத்து வலது பக்கம் வெளில விடணும். இப்படி தொடர்ந்து சைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பிக்கிறது தான் கணக்கு. ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் ரைட் சைடு இன்ஹலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். முடிக்கும் போது ரைட் சைடே வந்து முடிச்சிடணும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு 3 to 5 முறை. தூங்கி எழுந்த உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி 2 வேளை, ஒவ்வொரு நேரமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி. 3 நேரம் சாப்பிடுறோம், சாப்பிடறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க மனசு, புத்தி, உடம்பு எல்லாமே சுத்தமா இருக்கும். அப்ப எல்லா என்சைம்ஸும் நார்மலா இருக்கும், எல்லாமே நேர்த்தியா இருக்கும், ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், தினமுமே ஒரு நாளைக்கு 3 முறையாவது நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும். செஞ்சா 3 தோஷங்கள் சரியாகும். என்ன தோஷம்? வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 தோஷம் என்னாகும், சரியாகும், நிவர்த்தி ஆகும். அப்புறம் வேற என்ன நடக்கும்? பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல சரியாகும். அடுத்தது 7 தாது உப்புக்கள் பேலன்ஸ் ஆகும், எல்லா ஹார்மோன்ஸும் சரியாகும், பிரதான 11 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டம் சரியாகும். இது எல்லாமே சரியாகிறதுனால நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது 4448 வியாதிகளுக்கும் ஒரு பிரைமரி ட்ரீட்மெண்ட் மாதிரி. அதனால எல்லாருமே 90 நாட்கள் முதல்ல என்ன பண்ணிடணும், பண்ணிட்டாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நாடிகள் அந்தந்த நாட்கள்ல அந்தந்த பக்கம் தான் போகும். இது நாடி சுத்தி பிராணாயாமம். இது செய்யறதுனால மனசு, உடம்பு, புத்தி எல்லாம் தெளிவடையும். டென்ஷன் இல்ல, கன்ஃபியூஷன்ஸ் இல்ல, எரிச்சல் இல்ல, எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்ல, உடல்ல எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்ல இந்த நாடி சுத்தி பண்றதுனால. ஸோ நாடி சுத்தி பிராணாயாமம், சூப்பர் பிரெயின் யோகா, 8 வடிவ நடைப்பயிற்சி, எண்ணெய் குளியல், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எண்ணெய் கொப்பளித்தல். எண்ணெய் கொப்பளிக்கிறது எந்த எண்ணெயில பண்ணணும்? நல்லெண்ணெயை பயன்படுத்தி எண்ணெய் குளியல் பண்றது. நல்லெண்ணெய் மட்டும் போதுமா? ரொம்ப கசக்கும். அப்ப கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க, பாதி தண்ணி பாதி நல்லெண்ணெய் கலந்து எண்ணெய் கொப்பளிக்கும் போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் உங்களுடைய நாக்கின் மூலமாக, சுவையின் மூலமாக, சுவை நரம்புகள் மூலமா உமிழ்நீருக்கு வந்து, உமிழ்நீரை நீங்க என்ன பண்ணி கொப்பளிச்சு துப்பும் போது அது வெளியில போயிடுது. உங்க பல்லுல இருக்கக்கூடிய அனைத்து சுவை நரம்புகளும், உங்க பல்லுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈர்களும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்போடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு உறுப்போடு சம்பந்தப்பட்டது. நாக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவையும் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடு சம்பந்தப்பட்டது. அப்போ சுவை வந்து சரியா தெரியணும். பல்லு ஈறுகள்ல வந்து கழிவுகள் தேங்காம இருக்கணும். அது அனாவசியமா கட் பண்ணி எடுக்க கூடாது. அப்போ எண்ணெய் கொப்பளிக்கிறதுல தண்ணி ஊற்றி கொப்பளிக்கும் போது நீர் சக்தியும் சேர்ந்து கிடைக்கிறதுனால பல்லு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இனிமே அப்படி ஆகாம பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உமிழ்நீரினுடைய pH லெவல் மாறாம இருக்கும். ஏதாவது கிருமிகள் ஏதாவது வந்துன்னா அப்பவே கொண்டுடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது
முதல்ல ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க. அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாளா பண்ணுங்க. எண்ணெயை வாயில 5 நிமிஷம் வச்சு நல்லா குப்பிச்சு துப்பிடணும். அப்படி துப்பினோம்னா என்ன எடுக்கும் அப்படின்னு சொன்னா, நாக்குல இருக்கக்கூடிய சுவை நரம்புகள் தூண்டி விடப்படும். வாயில இருக்கக்கூடிய அனைத்து பல்களுடைய நரம்புகளோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அனைத்தும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி அடைஞ்சிருக்கும். கழிவுகள் வெளியேறி இருக்கும். சுண்ணாம்பு சத்து கிடைச்சிருக்கும். நம்ம சுவை மருத்துவம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கும். இந்த டேஸ்ட் இப்ப சாப்பிடணும்னு தெரிஞ்சு போயிடும். அதனால எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு பெண்கள் முக்கியமா செய்ய வேண்டியது யோகாசன பயிற்சி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதெல்லாம் முறையா பண்ணுங்க. யாருக்காவது யோகாசன பயிற்சிகள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கேளுங்க. எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோ அதை செய்து காமிச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடறேன். இல்லைன்னா போட்டோஸ் அனுப்பிச்சு விடுறேன். பார்த்து தெளிவடைஞ்சுக்கோங்க. சரி, இப்ப மிக முக்கியமான ஒரு கட்டம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்போ பெண்கள் இது வரைக்கும் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் பத்தி பேசணும். இப்ப முக்கியமா பேச வேண்டியது மாதவிடாய் மாதவிடாய் பிரச்சனைனால, தைராய்டுனால, ஒபிசிட்டினால, ஓவர் வெயிட்னால சில பேருக்கு குழந்தையே பிறக்காது. இல்லைன்னா அடிக்கடி அபார்ஷன் ஆகும். இதுக்கு என்ன பண்ணணும்? யோகாசன பயிற்சிகள் தான் பண்ணணும். இயற்கை உணவு சிகிச்சை தான் எடுத்துக்கும். இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு யோகாசன பயிற்சி செய்யலாம்னு சொன்னோம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், சூப்பர்பைன் யோகா பண்ணலாம். இவங்களுக்கு இயற்கை மருத்துவ சிகிச்சைகளும் உண்டு. ஹிப் பாத்து, அதாவது இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல், ஃபிரிக்ஷன் பாத்து, நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல் இதெல்லாம் இருக்கு. ஓவர் வெயிட் வந்துருச்சு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வாழை இலை குளியல் எடுத்துக்கலாம். பண்றது மூலமா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் தூண்டி விடப்படும். உள்ளதான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண்ணெய் கொப்பளிக்கிறதோட சேர்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே யோகாசன பயிற்சிகள் பண்ணணும். சரி, யோகாசன பயிற்சிகள் போதுமானதா இல்ல அதுக்கு ஏதாவது மருந்துகள் எடுக்கணும்? மருந்துகளும் தேவைப்படும். ஒரு முறை நீங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மருந்துகள் எடுத்துக்கோங்க. இயற்கை மூலிகைகளா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதனால பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும், சாப்பிடணும். சரி, அடுத்தது என்ன? நீர்த்தாரா இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இப்போ இடுப்பு குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல் இதெல்லாம் எதுக்காக பண்றது? இடுப்பு குளியல் தண்ணீரின் மூலமா கழிவுகளை வெளியேற்றுறது. வாழை இலை குளியல் சூரிய ஒளி பட்டு அந்த வாழை இலையில கூடிய பச்சையத்தின் மூலமா கழிவுகளை வெளியேற்றுறது. நீராவி குளியல் நீராவியை வைத்து கழிவுகளை வெளியேற்றுறது. மண் குளியல் மண்ணை பயன்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுறது. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மண் குளியல், நீராவி குளியல், பிறகு வாழை இலை குளியல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய போர்ஸ், ஸ்வெட்டிங் போர்ஸ் ஓப்பன் ஆயிடும். கழிவுகள் முழுமையா வெளியேறும். முகத்துல பிம்பிள்ஸோ உடம்புல எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். அண்ட் அந்த ஸ்வெட்டிங் போர்ஸ், வேர்வை சுரப்பிகள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் இந்த மாதிரி கழிவுகள் தேங்கி உடம்புல பிரச்சனைகள் ஏற்படுத்தாம இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்னோம், பொதுவாவே நம்ம சூரிய ஒளி குளியல், மண் குளியல், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வாழை குளியல் இதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பாத்துக்க முடியும். வந்தாலும் சீக்கிரமா தீர்த்திட முடியும். ஒபிசிட்டிக்கெல்லாம் வாழை இலை குளியலும் நீராவி குளியலும் கொடுத்தாலும் நல்ல வெயிட் கம்மியாகும், நல்லா எனர்ஜி கிடைக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக நம்ம வாழை இலை குளியல், மண் குளியல், நீராவி குளியல், இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க சூடு தணிஞ்சு போடும், கழிவுகள் முழுமையா வெளியேறும், திரும்ப அந்த பிரச்சனை வராம பாத்துக்க முடியும். சோ இதெல்லாம் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள். சோ இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியா நம்ம இந்த டாபிக் பேசிட்டு முடிச்சுக்கலாம். உண்ணாவிரதம், மௌன விரதம். பெண்கள் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு 2 விரதம். உண்ணாவிரதம் முதல் நாள் நைட்ல இருந்து அடுத்த நாள் நைட் வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட போறது இல்லைன்னு ஒரு சங்கல்பம் உங்க மனசுல பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அளப்பில இருந்து பசிக்காது. கரெக்டா அடுத்த நாளுக்கு நைட்டு பசிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பசி இருக்காது. அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், பழச்சாறு, இளநீரோ, திராட்சை சாறோ, அல்லது எலுமிச்சை சாறோ, இல்லது ஏதாவது ஒரு பழங்களோட சாறை குடிச்சிட்டு நீங்க உபவாசம் இருக்கலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம். எதுக்கு இருக்கணும் உபவாசம் அப்படிங்கிறது? ஒரு மருத்துவம். லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்று பட்டினி போடுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது மிக உயரிய மருந்து. அதாவது
நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும், ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப ரெஸ்ட் அதிகமா கொடுக்கணும். அப்போ நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, முடிஞ்ச வரைக்கும் இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல் இதெல்லாம் வந்து நீங்க உண்ணாவிரத சமயத்துல எடுத்துக்கணும். ஏன்னா நீர் சக்தி வேணும் உண்ணாவிரத சமயத்துல, இல்லைன்னா கேஸ் பிடிச்சிக்கும், உங்களுக்கு தலைவலி வந்துடும். ஸோ உண்ணாவிரதம் இருக்கும்போது வெறும் நீரால அதாவது நீர் காய்கறிகள் பழங்களை ஜூஸா எடுத்துக்கலாம், தேன் போட்டு எடுத்துக்கலாம், அது வெறும் இளநீர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாம். முறையா பயிற்சி பண்ணிட்டு இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. அடுத்தது இதுல வந்து உண்ணாவிரதத்தோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மௌன விரதமும் இருக்கு. பெண்கள் வந்து பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பல பிரச்சனைகள் இல்லாம போகும். மௌன விரதம் மௌன விரதம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மனசு புத்தி உடம்பு எல்லாமே மௌனமா இருக்கும். சைகை காமிக்கிறது, வேற எதையோ பாகத்துல பண்ணக்கூடாது. கண்ணை மூடி பேசாம படுத்துட்டு இருக்கணும். மௌன விரதத்தன்னைக்கு உங்க உடம்பதான் கவனிக்கணும், உங்க உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கவனிக்கணும். அது சரி பண்றதுக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட ஏதாவது அனுபவம் இருக்கான்னு தான் யோசிக்கணும். அதை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சைகை எல்லாம் காமிக்கூடாது. மௌன விரதம் ரொம்ப முக்கியமானது. மாசத்துக்கு ஒரு தடையாவது எடுக்கணும். உண்ணாவிரதம் மாசத்துக்கு 2 முறையாவது எடுக்கணும். பாடி வந்து நல்லா ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கை மருத்துவ டயட்ல இது ரொம்ப முக்கியமானது. உண்ணாவிரதம், அதன் பிறகு வந்து மௌன விரதம். மனோதிடம் வந்து அதிகமாகும். மனோதிட்டம் அதிகமாகிறது மட்டும் இல்லாம கழிவுகள் தேங்காம பார்த்துக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா போதுமானது. டீடாக்சிஃபிகேஷன் நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். அதுவும் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. மோசமான சொரியாசிஸ் போன்ற நோய்களை வெளியேற்றக்கூடியது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கியூர் பண்ணிடும். சரவாங்கின்னு சொல்ற நோயெல்லாம் சரி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கடமை. சரி, அடுத்தது வந்து மெனோபஸ் கண்டிஷன்ல அவங்களாம் என்ன மாதிரி உணவு முறை எடுத்துக்கணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் வேர்க்கடலை சாப்பிடணும், முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடணும், சுண்ணாம்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். இன்ஃபர்டிலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. பீரியட்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க, கர்ப்பப்பையில ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பாருங்க. இதை செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஐயுஏ ஐவிஎஃப்னு போக வேண்டாம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்கும்போது கொஞ்சம் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. சில பேர் பயப்படவும் செய்வீங்க. இருந்தாலும் அதுதான் உண்மை. நம்ம குழந்தை தானா, நம்மளுடைய கருமுட்டை தானா, நம்மளுடைய ஆண் பின்தொடர்ந்து தானா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டி இருக்கு? ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான் இன்னொருத்தர் எடுத்து கூட வைப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை, குழந்தை இல்லைன்னா இந்த மாதிரிதான் வந்து வாடகை கருமுட்டை, வாடகை விந்தணுக்களை வாங்கிலாம் இன்னைக்கு வந்து கர்ப்பம் தரிக்க வைக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குழந்தை தானா இது, அது எப்படி கன்ஃபார்ம் பண்றது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லை. இயற்கையான முறையில நீங்க வந்து ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ந்தாலே கருத்தரித்து நடக்கும். அதே போதுமானது. தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. தூக்கமின்மைக்கு பெண்களுக்கு பொதுவாக நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, மனசுல எல்லாத்தையும் போட்டு நிறைய குழப்பிட்டு இருக்குது. அதனால ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தூங்க, அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்தப்போ தூங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கே வந்து நல்லாவே தெரியுது, பகல்ல கொஞ்சம் நேரமாவது படுத்தாதான் அடுத்த ஈவினிங் வரைக்கும் நல்லா ஆக்டிவா வேலை செய்ய முடியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நல்லா ஓய்வு எடுக்கணும், உண்ணாவிரதம் எடுக்கணும். அதன் பிறகு மௌன விரதம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தீங்கன்னா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும்.